யாரு நீங்க? என்ன வேணும்? சுந்தரி நீ என்னோட பூர்வ ஜென்ம கொண்டாடிய. வாங்கோ, உட்காருங்க. அம்மா பூஜைல இருக்கா. இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு இல்லையா? ஓ, அங்கேயும் லட்சுமியா? உட்காருங்க. அது என் பேரு கல்யாணம். தெரியும். அதான் தினம் சொப்பனத்துல வரையலே. என் சொப்பனத்துல நீ வர மாதிரி உன் சொப்பனத்துல நான் வரையலாம். என் சொப்பனம் எவ்வளவு கரெக்டா இருக்கு பாத்தியா? இப்ப என்ன சொல்ற லட்சுமி? என்ன சொல்றேன்? நான் இவங்க ஜாதி பேசிட்டு இருந்தேன். இவன் பேரு லட்சுமி நாராயணன். செல்லம் ஆயிட்டு லட்சுமின்னு கூப்பிடும். ஓ, உட்காருங்க. இவ்வளவு முக்கியம் இவன் யாரு தெரியல? போன ஜென்மத்துல உனக்கு மாமியாரா இருந்தா இந்த ஜென்மத்துல எனக்கு மாமியாரா இருக்கான். சாரி, நீங்க போன தடவை வந்தபோது நான் வீட்ல இல்ல, வெளியில போயிருந்தேன். முதல் பிராய்ச்சியம் என்ன மட்டும் சொல்றாரு? அவ உன்னை சொப்பனத்தை பாக்குறது சொன்னதா இருக்கும். ஆமா, நீங்க ஏன் உங்க அப்பாவை அனுப்பி வைக்கிறேன்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். அப்பா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னானா? லட்சுமி என்ன ஆகுது? ஒண்ணும் முடியல. என்ன கேட்டா நீ எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு ஏற்கனவே தலை சுத்துது. நீ ஆச்சு, உன் பூர்வ ஜென்மம் ஆச்சு. என்ன விடு. ஆமா, அம்மா இப்ப வந்துருவாங்க. அதோ வந்துடுவா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நமஸ்காரம். லட்சுமியோட ஃபாதரா? என்ன பார்த்தா லட்சுமியோட அப்பா மாதிரியா இருக்கு? ஏதோ தெரியாது, நீ கேட்டுட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீ இருக்கணும். உட்காருங்க, உட்காருங்க. இவர்தான் யாரு? அம்மா, இவர்தான் அவர். மாத்துமுகம் என்ன சொல்றா இவர்? இவர்தான் அவர். இவ சொன்னதே தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்றேன். என் பேரு கல்யாணம். லட்சுமியோட பூர்வ ஜென்ம புருஷன். இன்னும் எத்தனை பேர் பாருங்க. நீலா, இந்த கன்ஃபியூஷன் எனக்கு தாங்காது. நிறைய கோர்ட் கேஸ் பார்த்திருக்கேன், கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நான் கிளம்புறேன். இருங்கோ என்னை இப்படி தனியா விட்டுட்டு போனா எப்படி? நான் படுற அவஸ்தை நீங்களும் படுங்க. கொஞ்சம் இருங்கோ. ஏம்பா, நீ பாலக்காட இந்த ஏபி ராகம்லாம் இருக்காது. அதெல்லாம் நான் ஸ்கூல்லயே படிச்சாச்சு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ பாலக்காட? പക്ഷേ ഇപ്പൊ മൈലാപ്പൂരിലേക്ക് പറയും. மயிலாப்பூரா? பிசிஎஸ் வேலையா? கோச் கேட்டு கேட்டு காது புடிச்சு போச்சு. நான் குருவாயூர சத்தியமாയിട്ട് சொல்றேன். இன்னைக்கு காலையில ஒரு வித்தியாசமான சொப்பனம் பார்த்தேன். A strange dream. இது யாரு பாது? ஏம்பா, இவன் சொன்னதே எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்ன இன்டர்பிரட்டரா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும். என்ன லட்சுமி? பாரு, நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ என் பொண்ணு லட்சுமி எதுக்கு இருக்கிற? இப்போ நானும் இவனை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். இவன் பேரு லட்சுமி நாராயணன். சுருக்கமா லட்சுமின்னு கூப்பிடுவோம். வேற பாரு, லட்சுமி கல்யாணம். நீலா, இப்ப என்ன பண்ண போறேன்? ஒரிஜினல் பூர்வ ஜென்மம் வந்தாச்சு. இப்போ நாராயணி சொன்ன கல்யாணத்துக்கும் லட்சுமிக்கும் கல்யாணமா, இல்ல பழையப்பா பிள்ளை கல்யாணத்துக்கும் லட்சுமிக்கும் கல்யாணமா, இல்ல லட்சுமியோட ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கும் லட்சுமிக்கும் கல்யாணமா, இல்ல இதெல்லாம் வேண்டாம்னு நாராயணி பிள்ளை கல்யாணத்துக்கும் லட்சுமிக்கும் கல்யாணமா? நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னா எனக்கு பைத்தியமே குடிச்சு போயிடும். நீங்க இன்னும் என்னோட சொப்பனம் என்னன்னு கேட்கவே இல்லையே. கேட்கவே வேண்டாம், எனக்கு நன்னா தெரியும். லட்சுமி உன் சொப்பனத்துல வந்திருப்பா. நான் தான் உன் பூர்வ ஜென்ம கொண்டாட்டி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருப்பா. அப்படிதானே? ரொம்ப கரெக்ட் மேடம். பாத்தீங்களா மேடம், இவன் சொல்லும்போது கூட நான் சரியா நம்பவே இல்லை. ஆனா இங்க வந்து பார்த்தா உங்க பொண்ணுக்கும் பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம். பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மம் ரெண்டு போருமே இதுக்கு ஆட் பண்ணிட்டே போறேன்.
என் பூர்வ ஜன்ம புருஷன். அது இவர் இல்லையா? அது வேறம்மா. அவன் படையப்பாவோட பிள்ளை கல்யாணம். அது யாராக்கும் படையப்பா? அடுத்த ஜென்மத்துல மாமனாரா. லக்ஷ்மி உள்ள போ. சரி மேடம். நீ எங்க போற? நீங்க தானே பாருங்க இப்போ லட்சுமி உள்ள போ அப்படிங்க. லக்ஷ்மின்னு சொன்னது நான் ஏன் பொண்ணு. உன்ன சொல்றதா இருந்தா லக்ஷ்மி நாராயணன்னு சொல்லிருக்க மாட்டேனா? கல்யாண குழப்பம் போறாம இப்ப லட்சுமி குழப்பம் வேற. லக்ஷ்மி உள்ள போ. உள்ள போ. என் பாலகாடு, நீ என்ன பார்த்துட்டு இருக்க? நீயும் பரப்படு. பரப்படு. மேடம் ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு போயிடலான்னு. தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் நடக்கிறது. முடிவு தெரிஞ்சுட்டு போறது போங்கடா. பாருங்க, நீங்க எப்படி விளையாடுறது கொஞ்சம் கூட நன்னால கேட்டல. நாளைக்கு நான் இந்த ஆத்துக்கு மாப்பிள்ளையா வர போறோம். இந்த ஆத்துக்கு இல்ல, பாலகாட்டுல எந்த ஆத்துக்கும் நீ மாப்பிள்ளையா வர முடியாது. அங்கேயும் உனக்கு கல்யாணம் நடக்காதபடி ஆக்கிடுவேன். என்னை யாருன்னு நினைச்ச? நான் நல்ல மாங்குடி நீலகண்டன் நீலாம்பரிட ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க நல்ல மாங்குடியா இருந்தா கெட்ட மாங்குடியா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு வேண்டியதெல்லாம் நான் உங்க பொண்ணு லட்சுமிய விவாகம் கட்டிக்கணும், அவ்வளவுதான். வரட்டுமா? நீ வாட. போடா போ, போய்க்கோ. அப்புறம் அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்துக்கு பூபடத்தோட வரேன். தேங்காய் தேங்காய். நல்ல வேலை, தேங்காய் ஞாபகப்படுத்துங்க. தேங்காய் நிச்சயம் உண்டு. வரட்டுமா? மறந்துடாத வாங்கிட்டு வா தேங்காவை. நீலா, நீங்க திருப்பி தேங்காவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேளே, என்ன பண்ண போறேன்? அவ தலையில போட்டு உடைக்க போறேன். சரி, இப்பதான் யாரும் இல்லையே, உங்க கேஸ பத்தி சொல்லுங்க. அந்த 16 கொலை பண்ணின மருதமுத்து. அப்பா கரெக்டா சொல்லிட்டேனே. ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெருமையுடன் வரட்டும் எங்களது 30வது படைப்பு லக்ஷ்மி கல்யாணம். எழுதியவர் பாம்பே சாணக்கியா. இயக்கம் குரு சுப்பிரமணியன். நீங்க கரெக்டா சந்தோஷத்துல பாருங்க. ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸே அனௌன்ஸ்மென்ட் பண்றா. Stage Friends proudly presents our 30th production, Lakshmi Kalyanam, written by Bombay Chanakya, directed by Guru Subramanian.